மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு தேங்காய் கொழுக்கட்டை. தேங்காய் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 3/4 கப், இட்லி அரிசி 2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 கப். வெந்தயமும் உளுந்தையும் 2 மணிக்கூர் ஊற வச்சு தண்ணி குறைச்சி விட்டு இந்த மாதிரி திக்க அரைச்சி எடுத்துடுங்க. அதே மாதிரி அரிசியும் 2 மணிக்கூர் ஊற வச்சு குறான்னு இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். அப்புறம் அந்த உளுந்தையும் அரிசியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இதை எங்கள் ஊரில் பண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். இப்போ இதோட 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை மாதிரி கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த தேங்காயில் பிரட்டணும். தேங்காயை மேலே போட்டு நிறைய தேங்காய் இருந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வைக்க பாருங்கள். இந்த மாதிரி வைங்க. ஒரு தட்டில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அந்த தேங்காயோடு பிரட்டி அந்த தட்டில் வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை இதோட வச்சு நல்லா வேக விடணும். 7 நிமிஷம் வேக விடணும். இது இதுக்கு காம்பினேஷன் பருப்பு வடை. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.